வெயிட் ஸ்கேலில் ஏறி நிற்கும் போது உங்களுடைய வெயிட் வந்து குறைஞ்ச மாதிரி இல்லை, ஆனால் நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் லூஸ் ஆயிடுச்சா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். வெல்கம் டு ஆகஸ்ட் மந்த் வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 14. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து லூஸாக இருக்குது, ஆனால் வெயிட் மிஷினில் ஏறி நிற்கும் போது ஏன் வந்து நம்மளுக்கு வெயிட் குறைஞ்ச மாதிரியே காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? நேற்று கூட இந்த கேள்வி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஸ்கயல்வீலி அவங்க பேர், அவங்க கேட்டிருந்தாங்க. அக்கா, நான் கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுறேன், டயட் ஃபாலோ பண்ணுறேன், கரெக்டாக தான் இருக்கேன், ஆனால் வெயிட் ஸ்கேலில் என்னோடய வெயிட் வந்து குறைஞ்ச மாதிரியே இல்லை, ஆனால் என்னை பார்க்குறவங்க நீ ஒல்லி ஆயிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலக்கா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ. எஸ், டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து பாடியில் வந்து சேஞ்சஸ் வந்து நடந்துட்டுருக்கு. அதாவது வெயிட் ஸ்கேலில் ஏறி நிற்கும்போது நம்மளுடைய வெயிட் எப்படிலாம் காட்டும் தெரியுமா? நம்ம ஃபேட்டோட வெயிட்டு, மசில்ஸோட வெயிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்டர் குடிச்சிருக்கீங்கல்ல அதோட வெயிட்டு, அப்புறம் ஃபுட்டெல்லாம் எடுத்துருப்பீங்க, அந்த வெயிட்டை எல்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டை வந்து நம்ம வெயிட் ஸ்கேலில் வந்து காட்டும். ஆனால் நம்ம ஃபேட் லாஸ் பண்ணியிருக்கும் போது நம்மளுக்கு எப்படி காட்டும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நல்லா இன்ச்சஸ் வந்து குறைஞ்சிருக்கும். நல்லா அப்பர் பாடி, லோயர் பாடி நல்லா இன்ச்சஸ்ஸு, கை சதது குறைஞ்சிருக்கும், கண்ணம் கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் வெயிட் ஜேர்னியில், அதாவது வெயிட்லெஸ் ஜேர்னியில் இருக்கும்போது ஒரு விஷயத்த நம்ம வந்து நல்லா நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வெயிட் வந்து நோட் பண்ணணும். ரெண்டாவது வந்து நம்ம வெஸ்ட் மெஷர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம பாடியில் இருக்கிற எல்லா மெஷர்மெண்ட்டுமே நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பழைய ட்ரெஸ் எல்லாம் ஃபிட் ஆகுதான்னு பார்க்கணும். இல்லை நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கொஞ்சம் லூஸாக இருக்கான்னு சொல்லி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் ஃபோட்டோ, ஆஃப்டர் ஃபோட்டோ, அந்த மாதிரி 2 ஃபோட்டோவையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ணியிருக்கிறதுக்கு கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். சும்மா நம்ம வெயிட் மிஷினில் ஏறி நின்று வெயிட் குறையிலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காம, நம்மளுக்கு ஃபேட் லாஸ் நடந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒல்லியாக வந்து தெரிவிங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நான் போட்டிருந்தேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நினச்சி நம்ம ஒரி பண்ணிக்கக்கூடாது. எனக்கு வந்து வெயிட் குறையவே இல்லை, வெயிட் மிஷினில் பார்க்குறேன் எனக்கு குறையலைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரி பண்ணிக்காமல் நம்ம கன்சிஸ்டன்சியாக கரெக்டாக இருப்போம். கரெக்டாக நம்ம கரெக்டான ப்ரோட்டீன், கரெக்டான ஃபைபர், கரெக்டான ஹெல்த்தி ஃபுட்டு, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் சொல்லிட்டு ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்டு ஹெல்த்தியான ஒர்க் அவுட் பண்ணி நம்ம கரெக்டாக தண்ணி குடித்தோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸு, இன்ச் லாஸ் எல்லாமே நடக்கும். ஸோ இதில் முக்கியமானது கன்சிஸ்டன்சி. ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறது கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நேற்று நீங்கள் ஆஃப் எடுத்துட்டீங்க, வெளியில் போகிற வேலை இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியில் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேற்று விட்டதை இன்றைக்கி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நேற்று வெளியில் போயிட்டீங்களா, என்னால் எதுவுமே ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஃபாலோ பண்ணிடுங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் நம்ம பழைய டயட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பேலன்ஸ்ட் ஆகிடும். அதுக்காக நான் நேற்று வந்து டயட்டே ஃபாலோ பண்ணல, அதனால் நான் திரும்பவும் திங்கக்கிழமைலேருந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன், இல்லை நான் திரும்பவும் என்ன பண்ணுறது செப்டம்பர் மாதம் ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப பெரிய தப்பு. திரும்பவும் நம்ம என்ன பண்ணுவோம், இன்றைக்கி நாளைக்குன்னு தள்ளி போட்டுகிட்டே போவோம். அதனால் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, இன்றைக்கி 14 டேக்கான ஒர்க் அவுட்டு, அதுக்கப்புறம் என்ன டயட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பரான வார்ம் அப் வந்து முடிச்சுக்கணும். முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குற ஒர்க் அவுட் எல்லாமே ஃப்ளோர் ஒர்க் அவுட்டு தான். இது நம்ம அப்பர் பெல்லி இருக்கு இல்லையா, இந்த அப்பர் பெல்லி ப்ளஸ் வந்து லோயர் பெல்லி எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் பண்ணுறது, ப்ளஸ் தைஸ்க்கு உள்ளது தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் இப்படி நேராக படுத்துட்டு இந்த 2 தோடை இருக்கு இல்லையா, 2 காலையும் ட்விஸ்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8. இந்த மாதிரி 8 கொண்டு வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்
கால் எப்படி ஹோல்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு கையை இப்படி கீழே வச்சுட்டு டேப் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8. இந்த ஒர்க் அவுட்டும் 8 கவுண்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்படி காலை டக்கு நம்ம ஹோல்ட் பண்ணும்போது நம்ம பெல்லி பட்டன் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா வந்து உள்ளே இழுத்துக்கணும். நம்ம பேண்ட்டு வந்து டைட்டாக போடுவோம்ல, இப்போ ஜீன்ஸ்லாம் டைட்டாக போடும்போது எப்படி நம்ம வந்து வயிறை வந்து உள்ளே இழுப்போமோ அந்த மாதிரி வந்து உள்ளே இழுத்து தான் இந்த ஒர்க் அவுட் எல்லாம் ப்ரீத் இன், இன்ஹேல், எக்ஸேல், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், அந்த மாதிரி நீங்கள் வந்து 8 கவுண்ட் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்தது தேர்ட் ஒர்க் அவுட் glute bridge தான் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8. இதுவும் 8 கவுண்ட். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட், காலை வந்து நல்லா மேலே தூக்கிக்கோங்க. இப்படி ஹோல்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இந்த மாதிரி 3 செட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்கன்னா 30 செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் இப்போ தான் பிகினர் அப்படின்னா நீங்கள் வந்து 50 கவுண்டே போதும். அதே 3 செட்ஸ் பண்ணும்போது நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கவுண்டிங்கோ இல்லை செகண்ட்ஸோ அதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட், காலை இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8. இந்த மாதிரி 8 வந்து கவனிக்கும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. நம்ம காலை வந்து ஹோல்ட் பண்ணி பண்ணுற ஒர்க் அவுட்டு தான் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒர்க் அவுட்டு தான், நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட், ஒவ்வொரு காலையும் இப்படி தூக்கி இறக்கணும். ஓகேவா? பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8. இது வந்து 8 கவுண்ட் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் காலை ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணிக்க போகிறோன்னா, இந்த கால் இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 கவுண்ட் வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த ஒர்க் அவுட், கையை வந்து இப்படி வச்சுக்கலாம். 1 2 3 4 5 ரெடி இப்படி வச்சுக்கோங்க. 6 7 8. இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்.
ஆனால் நீங்கள் பண்ண ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம பெல்லி ஃபேட்டுக்கும் ரொம்ப எஃபெக்டிவான ஒர்க் அவுட்டு. இதெல்லாம் ரெகுலர் ஒர்க் அவுட்டு. என்னோடய ரெகுலர் ஒர்க் அவுட்டில் கண்டிப்பாக இதை நான் வந்து ரெகுலராக பண்ணுவேன். ஸோ இன்றைக்குள்ள ஒர்க் அவுட் வந்து அவ்வளோதான். இதுக்கு வந்து ப்ராப்பரான ஸ்ட்ரெச்சஸும் முடிச்சிட்டிங்கன்னா இன்றைக்கி ஒர்க் அவுட் அவ்வளோதான். சரி வாங்க இன்றைக்கி என்னென்ன டயட் வந்து ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படியே 1 பை 1 பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டு 100 கிராம் முளைக்கட்டின பச்சைப்பயிறு, 250 ml வந்து ஏபிசி ஜூஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு வந்து ஃபிஷ்ஷோ எக்கு பொடி மாஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இதோடைய ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிக்கிறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. தம்பிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால நாங்கள் வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டோம். நான் வந்து போகும்போது ஒரு 7:30 அந்த மாதிரி போயிருந்தேன். அதனால் டின்னர் வந்து என்னால் சாப்பிட முடியல. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போதே 9 o'clock ஆகிடுச்சு. அதனால் ஒரு டம்ளர் பால் மட்டும் குடிச்சிட்டு என்னுடைய டின்னரை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இன்றைக்கி நீங்கள் உங்கள் டயட்டை வந்து எப்படி ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.